நம்முடைய ரப்பின் சந்திப்பின் போது மகிழ்ச்சி முகத்தோடு சந்திக்கலாம். அல்லாஹு அருள்பாலிப்பானாக. சர்க்காரை ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு குறித்து இப்படி பராத் இரவை ஒன்றை அல்லாஹ் தந்தான். ஷாபானின் 15ஆம் இரவு. அந்த இரவு குறித்து பெருமக்கள் பேசுவார்கள். 300 வருடத்தை 300 ஆண்டுகளை விட சிறந்தது. 300 ஆண்டுகள் அந்த இரவு. பெருமக்கள் வரலாற்றில் அதற்குள்ளே சிந்திக்கிற நன்மக்கள். உங்கள் கவனத்திற்கு நான் சொல்வேன், அப்படி எத்தனையோ இரவுகள், எத்தனையோ பகல். அந்த காலங்களில் ஒன்றுதான் நம்மை நோக்கி வருகிற துல்ஹஜ். இந்த துல்ஹஜ்ஜின் காலம், பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை பார்த்தா நீங்க வியந்து போயிடணும். லைலத்துல் கத்ர் இருக்குது, பராத் இருக்குது, எத்தனையோ புனித நாட்கள் இருக்குது. மாமின் ஐயாமின், அந்த ஹதீஸை நான் பார்த்து வியந்து போனேன். மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹ் ஃபீஹின்னா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதியில் ஐயாமில் அஷர். அல்லாஹ்வுக்கு நீங்க செய்கிற உயர்ந்த வணக்கம், நீங்கள் செய்கிற உயர்ந்த வணக்கம், அந்த வணக்கம் அல்லாஹ்வுக்கு பிரியமாக ஆகிற காலம் இந்த ரஜப், குறிப்பாக துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களை விட நீங்க செய்கிற எந்த அமலும் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரியம் இல்லைன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரம்ஜான்ல செய்த அமலை விடவான்னு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு. நீங்கள் செய்யும் எந்த அமலும் ரப்புக்கு பிரியமான அமல் தான் எல்லா அமலும். ஆனா ரொம்ப ரொம்ப அஹப்பு இலை நாங்க பெருமானார், அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் உங்க பேர்ல வரணும். அப்படி ஒரு அமலை நீங்க செய்யணுமா, அதற்கான காலம் ரமலானை காட்டிலுமா என்று சில பேர் கேட்கிற போது, நோன்பு மட்டும் இல்லை என்றால், ரமலான நோன்பு சேர்ந்துக்கிட்டு இல்லையா, நோன்பு இல்லை என்றால் ரமலானை விடவும் மிகச்சிறந்த மனிதன் ரப்பை அடைகிற அமல்களில் அவனுக்கு நேசமாக நாம் செய்கிற அமல் சிறந்த அமலாக மாறுவதற்கான காலம் இந்த 10 நாட்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல்ஹஜ் பெற 1 to 10 நாட்கள் நம்மை நோக்கி வருகிறது. சங்கைமிக்க ஹாஜிகள் பாக்கியமான இடங்களில் இருப்பார்கள். நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம ஊர்ல வச்சே கொடுக்கிறான். ஹஜ்ஜுக்கு போகல, ஊர்ல இருக்கிறோம். அந்த 10 நாளும் பாக்கியம் என்கிறார்கள். என்னைக்கு பிற 1 பிறக்கொண்டு காத்திருக்கணும், எதிர்பார்க்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த நாளை எப்படி கழிக்கணும் நான் சொல்வேன். எனக்கு எவ்வளவு நேரம்லாம் தெரியாது, எனக்கு தெரியும் எப்போ முடிக்கணும்னு. அந்த நேரத்தில் நான் முடிப்பேன். உங்கள் கவனத்திற்கு நான் பதிவு செய்வதை மறந்துடக்கூடாது. இந்த 10 நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி நசீபாகும். ஹரமில் இந்த 10 நாட்களும் பெரிய போராட்டம். இந்த நாட்களில் தான் தவாபு செய்யணும், இந்த நாட்களில் உம்ரா செய்யணும், இந்த நாட்களில் ஹாஜிகள் வந்து இறங்குறாங்க. அத்தனை கவனிப்போம். இதற்கிடையே அந்த 10 நாளையும் விசேஷமாக்கணும். அன்பர்களே, இங்கே வெளியில் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் ஞாபகப்படுத்துவேன். நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் அன்பு மக்களே, எங்கள் சகோதரிகளே, கவனத்தில் எடுங்கள். இந்த 10 நாட்கள் என் தலைவிதியை தீர்மானிக்கிற நாட்கள், என் ரப்புக்கும் எனக்கும் நெருக்கத்தை தருகிற நாட்கள், என் ரப்பு என்னை தேர்ந்தெடுக்கிற நாட்கள். இன்னொரு பக்கம் எனக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தை என் ரப்பு சமமாக்கி என்னுடைய அமல்களை இந்த 10 நாட்களை காரணமாக்கி அவர்களை விட நான் ஒரு படி மேலே ஏறச் செய்கிற நாட்கள். அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதியில் ஐயாமில் அஷர். இந்த 10 நாட்களை விட அவனுக்கு பிரியமாக நீங்கள் எந்த நல்ல அமலையும் வேற காலத்தில் செய்திட முடியாதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான், ஒல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையின் மீது சத்தியம். அந்த தொழுகை அவ்வளவு விசேஷமான தொழுகை. எந்த தொழுகை? ஃபஜ்ர் தொழுகை. நிறைய பேருக்கு ஃபஜ்ர் தொழுகை கிடையாது, நிறைய பேருக்கு ஃபஜ்ர் கிடையாது. அவங்க வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி, 1 to 1 மாதிரி. ராத்திரி 10 மணிக்கு தூங்கி காலையில் 10 மணிக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஒழிப்பாங்க சில பேர். இல்லை, அவங்கெல்லாம் டெய்லி சுபு தொழுவாங்க. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சுபு இல்லை. என்கிட்ட ஒருத்தர் ஓப்பனாடே சொன்னார், அதற்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சுபு தொழுகிறது இல்லை, அல்லாஹ்க்கா நீ மன்னிச்சுக்கங்க. நான் சொன்னேன், நானா அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு? மன்னிக்கிறது அவன்கிட்ட கேட்கணும். அவர் சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு தான் நைட்டு படுக்கிறது, காலையில் 12 மணிக்கு முழிக்கிறதுங்கிறார். பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி, நைட்டு 12 பகல் 12. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கான். ஒல் ஃபஜ்ர், சுபுகு தொழுகை இருக்கு பாருங்க, ஃபஜ்ர் தொழுகை. இரவுடைய மலக்கும் பகலுடைய மலக்கும் சந்திக்கிற நேரம்.
காலையில நான் செய்யற அமல பதிவு செய்யற மலக்குகள் இறங்குறாங்க. அவங்க சுபுகுல இறங்கிடுவாங்க, ஃபஜ்ர்ல இறங்கிடுவாங்க. ராத்திரி பூரா நான் செய்த அமலை பதிவு செய்த மலக்குகள் சுபுகு இமாமுக்கு பின்னால தொழுதுட்டு தான் மேல போறாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஸலாத்தல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, அல்லாஹ் சொன்னான் ஃபஜ்ர் தொழுகை கான மஷ்ஹூதா, மலக்குமார்கள் சங்கமிக்கும் தொழுகை என்றான் திருக்குர்ஆனிலே. இன்ன ஸலாத்தல் ஃபஜ்ர் கான மஷ்ஹூதா, மலக்குகள் சங்கமிக்க தொழுகை. ராத்திரியினுடைய மலக் என் பேரை எழுதுறார், பகலுடைய மலக் என் பேரை எழுதுறார். அவர் சொன்னார் இன்னைக்கு ஐதர் அலிம்சா வந்துட்டா சுபுவுக்கு. அவர் சொன்னார் அல்லாட்ட போய் நான் சுபு முடிச்சுட்டா வர்றேன், அலிம்சாங்க நின்னாஹான். நிர்வாகி என்ன கவனிக்கிறாரோ இல்லையோ, 2 மலக்கும் எனக்கு ஆஜர் போட்டு போயிடுவாங்க. சில நேரத்தில் நிர்வாகி கேட்பார், நான் சில நேரத்தில் என்னுடைய மாணவர்கள் யாராவது வந்து தொலை விட்டுட்டு பின்னால் நிற்பேன். அது ஃபஜ்ர்ல உங்க சத்தத்தை காணலையேம்பார். அது கண்ணியமா நீங்க வரலையேன்னு கேட்காம ஃபஜ்ர்ல ஹதரத் சத்தத்தை காணலையேம்பார். நான் சொன்ன என் சத்தத்தை மலக்குமார்கள் கேட்டுட்டாங்கன்னு. அதுக்கு பின்னால் அவர் கேட்கறதே இல்லை. என் சத்தத்தை மலக்குமார்கள் கேட்டுட்டு மேலே போய் அல்லாஹ்ட்ட பதிவு செய்துட்டாங்க, நம்ம பேர் அங்க பதிவாயிட்டுன்னு. இங்கே உங்களுடைய கவனத்திற்கு சொல்வேன், ஒல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையின் மீது சத்தியம். அல்லாஹ் சொன்னான் அந்த தொழுகை உங்கள் வாழ்க்கையில் கிடைத்தால் நான் தெளிவாக சொல்வேன், அன்றைய தினம் உங்களுக்கு எந்த கேவலமான முடிவும் நடக்காது என்று எழுதினார்கள். ஃபஜ்ர் கிடைச்சிச்சா உங்க கெட்ட முடிவு அன்னைக்கு நடக்காது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நீங்க ஏதாவது ஒரு நாள் ஏதாவது சின்ன சின்ன கஷ்டம் நடந்திருக்கும்னா அன்னைக்கு ஃபஜ்ர்ல பிரச்சனை நடந்திருக்கும். அதனால நான் பெண்களுக்கும் ஆண்களுக்குமாக சொல்கிறேன், என் ஹயாத்துல ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகக்கூடாது. இனிமேல் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை மிஸ் ஆகக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒலையாடின் அஷர், 10 நாட்கள் மீது சத்தியம் என்றான். அந்த லயால்னா இரவுன்னு அர்த்தம் கொடுக்கிறது இல்ல. ஒலையாளின் அஷர்னா 10 இரவுன்னு அர்த்தம், அப்படி இல்ல. 10 நாட்களின் மீது சத்தியம். அல்லாஹ் இரவை சொல்லி பகலை நாடுவான், பகலை சொல்லி இரவை நாடுவான், பகலை சொல்லி 2ஐயும் நாடுவான், இரவை சொல்லி 2ஐயும் நாடுவான். அது திருக்குர்ஆனின் அவனுடைய பாணி. அது ஒலையாடின் அஷர், அந்த ரஜப் குறிப்பாக பெருநாளினுடைய ஹஜ் பெருநாள் இருக்கும் அந்த 10 நாட்கள் மீது சத்தியம். அந்த 10 நாள் அவ்வளவு விசேஷமான நாள். என்ன எல்லா அமல்களையும் உம்மஹாத்துல் ஆமான் ஒன்று இருக்கு, அமல்களின் தாய் என்று சொல்வார்கள். தொழுகை, நோன்பு, சதகா, ஹஜ்ஜி எல்லாம் சேர்ந்த ஒரு காலம் இந்த 10 நாள். இந்த 10 நாள்ல நோன்பு இருக்கிறது, இந்த நாளில் சதகா இருக்கிறது, இந்த நாளில் தொழுகை இருக்கிறது, இந்த நாட்களில் ஹஜ்ஜும் இருக்கிறது. இந்த காலம் துன்யாவோட வேற எந்த காலத்திலையும் வராது. அதுலேயும் குறிப்பாக 2 நாள் இருக்குது, யௌமுத் தர்வியா ஓ யௌமுல் அரஃபா. என்னென்ன பேசணுமோ அல்லாஹ் அங்க பேச வச்சிருவான். அதனால நீங்க எதிர்பார்த்ததுங்கிறது ஒன்று இருக்குது, எங்க ஹஸரத்துமார்கள் சொன்ன தகவல் ஒன்று இருக்குது, அதை தாண்டி ரப்பு இங்க பிரியப்படுறதுன்னு சிலது இருக்குது, அதெல்லாம் நடந்துரும். இங்கே 2 விஷயத்தை நான் பதிவு செய்வேன். யௌமுத் தர்வியா துல்ஹஜ் 8ஆம் நாள், யௌமுல் அரஃபா துல்ஹஜ் 9. அந்த 2 நாட்களும் நோன்பு வையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 8ஆம் நாள் நோன்பு வைப்பது, 9ஆம் நாள் நோன்பு வைப்பது. 8ஆம் நாள் ஹாஜிகள் மினாவிலே இருக்கிறார்கள், 9ஆம் நாள் அரஃபாவில் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு நாள் சில நேரத்தில் பிந்தி வருகிறது, நம்ம நோன்பு வைப்போம், அவங்க அரஃபாத்தை முடிச்சிருப்பாங்க. அப்படியா நான் 8ஆம் நாள் நோன்பு வைத்தால் நிச்சயம் அவர்கள் அரஃபாவில் இருப்பாங்க. ஒரு நாள் பிந்தினாலும் அவங்க முந்திட்டாங்க, அவங்க அரஃபாவில் இருக்கும்போது நான் நோன்பு வைக்கிறது அரஃபாவுடைய நோன்பாக. அதனால அவங்க அங்க அரஃபாவில் இருக்காங்கன்னு நான் ஒரு நாள் முந்தி அரஃபா நோன்பு வைக்க கூடாது. தர்வியான்னு ஒன்று சொல்வாங்க, 8ஆம் நாளுடைய நோன்பு. அரஃபாவுடைய நோன்பை குறித்து எம்பெருமான் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபதுலு ஸௌமி அரஃபான் நாங்க பெருமானார். சியாமி யௌமி அரஃபா, ஒரு ஹதீஸ், சியாமி யௌமி அரஃபா, அரஃபாவிலே நோன்பு வையுங்கள். அந்த நோன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் என் ரப்பின் மீது ரொம்ப ரொம்ப ஆதரவு வைக்கிறேன். ஐயு கஃபிர சனத்தல்லதி கபுலா வ சனத்தல்லதி பஅதா, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்கு முந்திய ஒரு வருடம் நீங்கள் செய்த அத்தனை பாவங்களையும் அவன் மன்னித்து விடுவான். இனி வருகிற ஒரு வருடம் நீங்கள் செய்ய போகிற பாவங்களையும் மன்னிப்பான். உங்கள் வாழ்க்கையில் 2 வருடங்களின் குற்றம் மன்னிக்கப்படுவதற்கு ரொம்ப தகுதி அந்த ஒரு நாள் நோன்பு. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பு வைக்கிறேன், என் கடந்த காலம் மன்னிக்கப்படும். நாங்க
சனத்தல்லதி கபுலா ஓ சனத்தல்லதி பாதா, இனி வரும் ஒரு வருடம். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். 2 வருடம் அரஃபாவின் ஒரு நாள் நோன்பால் மன்னிக்கப்படும் என்பார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நான் என் மனைவியோடு வைக்க வேண்டும், என் பிள்ளைகளோடு வைக்க வேண்டும், என் உறவுகளோடு வைக்க வேண்டும். இந்த 8ஆம் நாள் 9ஆம் நாள் எங்கள் வீடுகளில் பகலில் அடுப்பே எரியக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் செய்த 2 வருடத்தின் குற்றங்களை நான் தலைகீழ நின்னாலும் மன்னிக்க யாரும் இல்லை. என் ரப்பு மன்னிக்கிறான், நீ ஒரு நோன்பு வைத்தால் மன்னிக்கிறான். அல்லாஹ்வின் ரசூல் சொல்வார்கள், எத்தனை பாக்கியமான அந்த 10 நாட்களில் இருக்கிற இந்த 2 நாட்கள். இந்த காலம் துஆவுடைய காலம் என்றார்கள். இந்த 10 நாள்ல நம்ம அதிகமா செய்ய வேண்டிய அமல்களில் துஆ. அதிகமா துஆ செய்யுங்கள். ஃபக்ஸிரு ஃபீஹா துஆ, நிறைய துஆ கேளுங்கள். அரபாவுடைய நாளுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? யோமுத் துஆ, துஆவுடைய நாள். ஹஜ்ஜிகளை நீங்க பார்க்கணும், கண்ணீர் மல்க கேட்கிற அந்த இடம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் மனைவி மக்களோடு ஹஜ்ஜ நசீபாக்குவானார். ஆஃபியத்தோடு சலாமத்தோடு தடைகளை நீக்கி ஹஜ்ஜ நசீபாக்குவானார். இந்த வருஷமெல்லாம் நிறைய பேர் போக முடியல. பணம் கொஞ்சம் அதிகம், சில நெருக்கடிகள், ரூல்ஸுகள் நிறைய இருக்குது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீபை சீக்கிரமா வழங்கணும் இன்ஷா அல்லாஹ். வாய்ப்பு கிடைச்ச பின்னால பிற்படுத்தாதீங்க. நீங்க போய் அரஃபால தங்கணும். இங்க நிறைய ஹாஜிகள் இருப்பீங்க. வாழ்க்கையில் அப்படி ஒரு நாள் தவம் இருந்தாலும் கிடைக்காது. அரஃபாவுடைய ஒரு நாள் தவம் இருந்தாலும் கிடைக்காது. கண்ணீர் மல்க அல்லாஹ்ட்ட கெஞ்சும் நாள். நிறைய பேர் நின்று அழுவாங்க. அவங்க பின்னால போய் நின்று நம்ம அழுகிறது. நிறைய பேர் கேட்பாங்க, பின்னால போய் ஆமீன் சொல்றது. துஆங்கிறது விசேஷமானது. அல்லாஹ் சொன்னான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என் அடியார்கள் நபியை உங்கள்கிட்ட கேட்பாங்க, நான் எங்க இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, இன்னி கரீப், நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க. அல்லாஹ் அதை உணரச் செய்வானாக. கொஞ்சம் ஆமீன் சொல்லுங்களேன் சீதேவிகளை. நான் இவ்வளவு சத்தம் போடுறேன், நீங்க ஒரு தடவை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆமீன் சொல்றது யோசிக்கிறீங்களே. இந்த ஆமீன் சாதாரணமானது அல்ல. இங்க இருக்கிற சாலிஹீன்களின் பரக்கத்தால் அல்லாஹ் ஏத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை பிரகாசமாயிடும். அர்த்தம் இல்லாமல் ஆமீன் சொல்ல வைக்கிறது இல்ல. சபையில கேட்கிற ஆமீனுக்கு நிறைய பவர் இருக்குது. மூசா நபி துஆ கேட்டாங்க. பக்கத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நின்று ஆமீன் சொல்றாங்க. அல்லாஹ் அதற்கு விளக்கம் சொல்ற போது, உங்க 2 பேருடைய துஆவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சுங்கிறான். தாவத்துக்குமாங்கிறான் குர்ஆன்ல. உங்க 2 பேருடைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டது. திருக்குர்ஆன்ல விளக்கம் கேட்கிறாங்க. எப்படி? மூசா நபி தானே துஆ கேட்டாங்க, எழுதுறாங்க. ஹாரூன் நபி ஆமீன் சொன்னாங்க. துஆ ஒருவர் கேட்க இன்னொரு ஆமீன் சொன்னால் 2 பேரும் துஆ கேட்டதற்கு சமம் என்கிறார்கள். அதனால நீங்க ஆமீன் சொல்லிட்டீங்கன்னா 2 பேருடைய துஆ அல்லாஹ் கபூல் செய்திருவான். நான் தகுதியோ இல்லையோ, இங்கே நிறைய சாலிஹீன்கள் இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க ஆமீன் சொல்வாங்க. சங்கைமிக்க ரப்புடைய பார்வைப்படும் ஆலிம்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவன் கபூல் செய்துட்டான்னா வாழ்க்கை பிரகாசமாயிடும். இங்கே சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகச்சிறந்த வாழ்க்கை. நிறைய துஆ செய்யும். இந்த நாட்களை எப்படி கழிக்கிறது? சில அமல்களை நான் தர்த்தீப்படுத்துறேன், வரிசைப்படுத்துவேன். பிற ஒன்று என்னைக்கு பிறகு நீங்க காத்திருக்கணும். இதுல துஆவுடைய நாட்கள் 1ல இருந்து நம்முடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நிறைய துஆ, தனிப்பட்ட முறையில் துஆ. இந்த துஆக்களுக்கு தனி பவர். அல்லாஹ் சொன்னான், என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டா நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க. வாங்க, டைம் ஆயிட்டு சொல்லுங்க. மிக்கவர்களே, துஆவுடைய காலம் என்றைக்கு பிறை ஒன்று பிறக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். துஆ என்பது அல்லாஹ் சொன்னான், என்னிடத்தில் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் என்கிறான். பெருமானார் சொல்வார்கள், கேட்டால் அவன் வெறுங்கையாக அனுப்ப வெட்கப்படுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு செய்தி, நான் வியந்து போன செய்தி, யக்லபு மல்லம் யஸ்அல் என்றார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்காட்டா கோவப்படுவான்னாங்க. அல்லாஹு அக்பர். நம்ம ஆட்கள் கேட்டாதான் கோவப்படுவாங்க.
கூட பிறந்த அண்ணன்ட கூட 1க்கு 2 தடவை போய் கேட்டா, நீ பரவாயில்லப்பா எப்போனாலும் கேளும் பார். தொடர்ந்து கேட்டோம்னா அவர் ஒன்றும் சொல்லாட்டாலும் அவன் வீட்டம்மா சொல்லிடும், அண்ணன் இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கிறார் என்றும். எவ்வளவு பெரிய விஷயம். கேட்டால் கொடுக்கிறான், வெறுங்கையாக அனுப்ப வெக்கப்படுகிறான். இதெல்லாம் ரொம்ப வியந்த செய்தி. அதை விட வியந்த செய்தி, எகலபு மல்லம் ஏசால், கேட்கலனா கோபப்படுவான் அல்லாஹ். நான் கேட்கிறேன், எனக்காக கேட்கிறேன், என் வளத்துக்காக கேட்கிறேன், என் உயர்வுக்காக கேட்கிறேன், நீ கேள். கேட்கவில்லை என்றால் நான் கோபப்படுவேன். அப்படியானால் கேட்டால் கொடுப்பேன் என்கிறான், கேட்கவில்லை என்றால் கோபப்படுவேன் என்கிறான். என் மீது அவன் எடுத்த உரிமை எத்தனை பெரியது. மன்சூர் இப்னு நுஅமான் ஒரு மாபெரிய மாமனிதர், ஸ்ரீதேவி, அல்லாஹ்வுடைய நேசர். அவங்க சபை கூடுச்சுன்னா அப்படி இருக்கும். சாலிஹீன்கள் சங்கமமாகிற சபை. அவங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக. மன்சூர் இப்னு நுஅமான் துஆ கேட்டா கபூல் ஆயிடும். அவ்வளவு பெரிய பவர். அந்த சபை எப்பவும் நிரம்ப இருக்கும். வலிமார்கள், சாலிஹீன்கள், அந்த சபையின் அலங்காரம். அப்படி ஒரு சபை. ஒரு நாள் அவங்க சபை நடக்கிற போது ஒருவர் ஏதாவது எனக்கு தேவைன்னு சொல்றார். சொன்னவர் சொன்னார், லீ அர்பா தராயிம்னார், ஹாஜத்துன், எனக்கு 4 திர்கம் தேவைன்னு கேட்டார். அன்னைக்கெல்லாம் அப்படி ஆட்கள் எவ்வளவு தேவையோ அதை கேட்பாங்க. நீங்க 5 கொடுத்தா 1 திரும்ப தந்துட்டு போயிடுவாங்க. நீங்க 5 கொடுத்தா, எனக்கு 4 திர்கம் தேவைன்னு கேட்கிறார், 5 கொடுத்தா 1 திரும்ப தந்துருவாங்க. ஏன்னா எனக்கு தேவை 4 தான். நாளைக்கு தேவை வரும்போது அவன் தருவான். அந்த நம்பிக்கை தான் அல்லாஹ் நம்மளை உயர்த்துகிறான். நம்ம 4 தான் தேவை. யாராவது 5 கொடுத்தாலும் 5 கொடுத்த சீதை 10 தந்திருக்க கூடாதான்னு நினைப்போம். அங்கதான் ரப்புக்கும் நமக்கும் நெருக்கம் கொஞ்சம் விலகுது, விலகீனமாகுது. ஆனா ரப்புடைய பிரியம் என்னன்னா, நான் என்ன கொடுத்தாலும் ஏத்துக்காங்கிறான். அப்படி ஏத்துக்கிட்டா என்ன செய்வரப்பே, உன்னை பணக்காரன் ஆக்குவேங்கிறான், தேவையில்லாதவனாக வாழ வைப்பேங்கிறான். பெருமானார் சொன்னாங்க, வரல்ல பிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ். இமாம் புகாரி எழுதுவார், அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு நீ பொருந்திக்கொள். அவன் என்ன செய்வான் தெரியுமா, இனிமேல் உனக்கு தேவையில்லாத வாழ்க்கையை நசீபாக்கிடுவான். அதான பணக்கார வாழ்க்கை. யார்ட்டையும் தேவையாக வேண்டியது இல்லை, அவன் கொடுத்ததை ஏத்துக்கணும். நமக்கு அங்கதான் சிக்கலே. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, 45 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு. அவர் சொல்றாரு, ஹஸரத் நான் ஒரு பெண்ணை ரொம்ப பிரியப்பட்டேன், இந்த ஸ்ரீதேவி என் கல்யாணம் மாட்டிக்கு போட்டுங்கிறார். யார? அவர் சொன்னது ஸ்ரீதேவி இல்லை, வேற சொன்னார். அவர் பொஞ்சாரியை பார்த்து சொல்றார், எப்போ கல்யாணம் முடிச்சு 45 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட இப்ப அவருக்கு 67 வயசு. அவர் சொல்றாரு, நான் வாழ்க்கப்படணும்னு நினைச்ச ஸ்ரீதேவி வேற ஆளு, என் தலையில இந்த அம்மாவை கொண்டு கட்டி வச்சுட்டானுங்கிறார். 2 அவர் கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்தி கண்டு பேரனுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சாச்சு. இப்ப அவர் சொல்றாரு, அந்த அம்மாவை கல்யாணம் முடிச்சு 45 வருஷமும் அல்லாஹ்வை பொருந்திக்கிடல. பாருங்க, 45 வருஷமா ரப்ப பொருந்திக்கிடல. மன்சூர் இப்னு அம்மார் சொன்னார், அவர் 4 திர்கம் வேணும்னு கேட்டு வந்திருக்கிறார். உங்களை யாராவது 4 திர்கம் அவருக்கு கொடுங்க. அந்த சபையில சொல்றாங்க, 4 திர்கம் கொடுங்க. அதுல்லாஹ் லஹு பி அர்பாதி துவா, அவருக்கு ஒரு 4 துவா நான் செய்யறேன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். சபை எப்படி இருக்கும் நல்லா கவனிக்கணும். 4 திர்கம் அவருக்கு தேவையாம். முசாஃபர் வாசல்ல நிக்கிறார், கேட்கிறார். 4க்கு மேல அவர் வாங்க மாட்டார். 4 யாராவது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்துக்காக 4 துவா நான் செய்திருவேன் நாங்க சொல்லி வாயை மூடுறாங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதே வாசல்ல ஒரு நீக்ரோ இனத்த அடிமை ஒருவர் சொன்னார், எங்கிட்ட 4 திர்கம் இருந்துச்சு, கொடுத்துட்டேன் வாப்பான்னார். இங்க இருக்கிறவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள அவர் ஒரு கொத்தடிமை, நல்ல விளங்கணும். அவர் ஒரு கொத்தடிமை. அவர் கையில 1 ரூபா கிடையாது, 4 திர்கம். அவர் எஜமான் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, 4 திர்கத்தை கொடுத்து பழம் வாங்கிட்டு வான்னு அனுப்பி வச்சிருக்கிறார். அவர் பழம் வாங்க போனவர் பெரிய கூட்டம் நின்று உட்கார்ந்து பயான் கேட்கிற இடத்துல அவர் நின்னுட்டார். அந்த பெரிய கூட்டத்தில் அவர் ஒரு ஆளா நின்று கேட்கிறார். அப்ப அவர் அறிவிக்கிறார், 4 திர்கம் கொடுத்தால் 4 துவா செய்வேன்னார். அவர் உடனே பக்கத்தில் நிக்கிற முசாஃபிர்ட்ட 4 திர்கத்தை தூக்கி அப்படியே கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, பாப்பா நான் கொடுத்துட்டேன், எனக்கு 4 துவா செய்யுங்க, எனக்கு விருப்பமான 4 துவான்னாங்க. ஓகேன்னாங்க. சபையில எல்லாரும் மூக்கில கை வைக்கிறாங்க, தலையில கை வைக்கிறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆசை, மகானுடைய துவா கிடைச்சிரும், என்ன துவாவை கேட்போன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவர் காசை கொடுத்துட்டார்.
நீங்க நல்ல விளங்கிக்கங்க, அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறானோ அவனை எந்த மூலையில் இருந்தாலும் தேர்ந்தெடுத்துருவான். அவனுக்கு யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். ஜமாத் சார்பாக எல்லோருக்கும் உணவுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அது வீணாகிவிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் ஹஸரத்துடைய பயானும் நாம் கேட்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் முழுமையாக யாரும் எஞ்ச மாதிரி தெரியல, அந்த பக்கம் யாரும் போறாங்களான்னு தெரியல. ஹஸரத்துடைய அறிவிப்பு ரொம்ப முக்கியம். என்னன்னா, பயானை முடிச்சுட்டு கூட இஷா தொழாம போயிடாதீங்கன்னு அர்த்தம். பக்கமா சொல்றாங்க அதை. ஏன்னா இஷாவுக்கு பின்னால்தான் விருந்து விளம்பப்படும். 4 துவா நான் செய்வேன் கொடுத்து விட்டார் அவர். சபையிலே கேட்கிறார். இத்தனை பேர்களுக்கும் ஏக்கம், கவலை, நமக்கு அந்த வாய்ப்பு கிட்டாமல் போனது. நீங்க நல்ல விளங்குங்க, நான் நினைத்த போதெல்லாம் என் ரப்பு வாய்ப்பை தருவதில்லை. அவன் தர வருகிற போதெல்லாம் நான் என்னை பக்குவப்படுத்திக்கிறணும். அவன் தர நினைக்கிற போது நான் மிஸ் பண்ணிடுறேன். நான் கேட்கிற போது அந்த வாசல் அடைக்கப்பட்டு போயிருது. இந்த 10 நாட்கள் அவன் நீ கேளு என்கிறான், நான் கொடுப்பேன் என்கிறான். நீங்க மிஸ் பண்ண வேண்டாம் என்று கனிவோடு கேட்பேன். எதிர்பார்க்கணும். பிற ஒண்ணு என்னைக்கு பிறக்குது? ஏற்கனவே ஒன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், குர்பானி கொடுக்கணும். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நான் இங்கே சொல்வேன். இந்த நாட்கள் மொத்தத்தில் எவ்வளவு சொல்லணுமோ சொல்வேன். ஹஸரத் சொன்ன நேரத்தில் ஒரு நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் பிந்த மாட்டேன். முடி எடுக்கணும், அந்த நாள் ஒன்னோட நிப்பாட்டிடணும். நகை வெட்டக்கூடாது, முடி எடுக்கக்கூடாது, சேவ் பண்ணக்கூடாது, எல்லாம் பிற ஒன்னோட நிப்பாட்டணும். அப்ப அந்த ஒன்னை எதிர்பார்க்கிறோம் குர்பானி கொடுக்கிறதுக்கு. இப்போ சேர்த்து எதிர்பார்க்கிறோம், அந்த ஒன்னை எதிர்பார்க்கிறோம். பிறை அன்றையிலிருந்து நான் என் ரப்பால் செலக்டட் ஆக வேண்டும், தேர்வு செய்யப்பட வேண்டும். 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் ரப்போடு கிடைத்த நெருக்கத்தை தாண்டிய ஒரு நெருக்கம் எனக்கு கிடைப்பதற்கு இந்த நாட்களில் நான் செய்கின்ற அமலு சாலிஹ் ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் இந்த நாட்களில் செய்யும் அமல் என்று என் பெருமான் சொன்னார்கள். அந்த நாட்களில் என்னை நான் அர்ப்பணிக்கணும். இந்த 10 நாளில் ஒரு நாளும் தொழுகை ஜமாத்தோடு தொழுவது தப்பிவிடக்கூடாது. 10 நாள் ஜமாத்தோடு தொழுகிறோம். இன்னும் அடுத்து கொஞ்ச நாள் இருக்குது, அதை சொல்வேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ 4 துவா என்னப்பான்னு சொல்லுங்கிறா. அவர் சொன்னார், முதல்ல துவா இன்னி அப்துல் மம்லூக், நான் ஒரு கொத்தடிமை. நான் ஒரு கொத்தடிமை. கொத்தடிமைனா நம்ம வீட்டில் ஒரு கடாய் கட்டி போட்டிருக்கிற மாதிரி, நம்ம அடிக்கலாம், விரட்டலாம், என்னவும் செய்யலாம். அந்த மாதிரி அடிமைகள். எந்த சுதந்திரம் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. அவர் நான் நினைச்சா வச்சுக்கலாம், நினைச்சா விற்கலாம், வேலை பார்க்கலன்னா அடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அவர் விஷயமா யாரும் பரிந்துரைலாம் செய்ய முடியாது. ஒரு கொத்தடிமை. எனக்கு இப்போது ஒரே ஒரு துவா, முதல் துவா, நான் இப்போது சுதந்திரமாக வேண்டும். கொடுத்தது 4 திருகம். நல்லா கவனிக்கணும். சுதந்திரம் என்ன தெரியுமா? உரிமை. உரிமை எப்போ கிடைக்கும்? எஜமான் கேட்பார், 5 லட்சம் ரூபா கொடுத்த உன்னை உரிமை விடுறம்பார். அவர் அந்த அடிமை வாங்கியிருப்பார், 50,000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பார், 20,000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பார், 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பார், லட்சம் கொடுத்து வாங்கியிருப்பார். சில அடிமைகளுக்கு இந்த ஆடு எப்படி தரம் பார்த்து ரேட்டு கூடுமோ அந்த மாதிரி அடிமைகளுக்கு ரேட்டெல்லாம் இருக்குது. அந்த ரேட்டில் அவர் வாங்கியிருக்கிறார். இவர் சொல்றார், எனக்கு இப்போ உரிமை கிடைக்கணும். ஓகேன்னு நாங்களாம் துவா கபூல்ண்டாஹா. ரைட்டு, கேட்டுட்டம்பா அல்லாட்டேன்னாங்க. 2வது என்ன வேணும் கேட்டேன். என் எஜமான் ஒரு யூதன், யஹூதி. அந்த யூதருக்கு நான் அடிமையா இருக்கிறேன். என்னுடைய 2வது துவா, என் எஜமானுக்கு ஹிதாயத்து கிடைத்து அவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும். எவ்வளவு விசுவாசி! நம்மை வளர்ப்பதற்கும் உயர்த்துவதற்கும் காரணமாக இருக்கிற நமது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஷேகுமார்கள், இன்னொரு பக்கம் நம்முடைய தொழில் கூட்டாளிகள், முதலாளிகள், அவங்க நல்லா இருக்கணும் நான் நினைத்தால் நான் நல்லா இருக்கணும்னு அல்லாஹ் தீர்மானிக்கிறான். உன் முதலாளி நல்லா இருக்கணும் நீ நினைத்தால் நீ நல்லா இருக்கணும் அல்லாஹ் முடிவு செய்வான். உன் ஷேக் நல்லா இருக்கணும் நீ நினைத்தால் நீ நல்லா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான். என் உஸ்தாது நல்லா இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ உயரணும் அல்லாஹ் முடிவு செய்கிறான். என் அத்தா எங்க அம்மா நல்லா இருக்கணும் நீ நினைத்தால் நீ நல்லா இருக்கணுங்கிறத அல்லாஹ்வே முடிவு செய்கிறான் என்ற செய்தி உங்கள் இதயத்தில் பதிவு செய்வேன். இன்னைக்கெல்லாம் நம்ம எப்படி போனாலும் பரவாயில்ல, அவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். நமக்கு ஒரு கண்ணு போனாலும் அவனுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறவங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் வரலாறுகளை சொல்லுகிற அவகாசம் கொஞ்சம் குறைவு. ஒருத்தர் துவா செய்தாராம், அல்லாஹ் எனக்கு நீ 1 லட்சம் ரூபா தரணும், ஒரு வீடை தரணும் இப்படின்னு கேட்டே இருக்கார். அவன் பக்கத்தில் அசரீது ஒரு கேட்டுச்சான்,
உனக்கு ஒன்றை கொடுக்கறேன், கேட்கறது சும்மா கேட்கணும் இல்லையா? அவர் சொன்னாராம், எனக்கு ஒன்று தரணும், ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ கொடுக்கக்கூடாது. கேட்கும்போதே சேர்த்து கேட்டாராம், எங்கள் அண்டை வீட்டுக்காரருக்கு கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் பார்த்தா இந்த ஆள் நமக்கு தேவை சொன்னானா உனக்கு 1 லட்சம் தருவேன், ஆனால் அவனுக்கு 2 லட்சம் கொடுப்பேன். நானா யோசிக்கிறேன், என்ன நமக்கு ஒன்றுனா அவனுக்கு 2, நமக்கு ஒரு பங்களானா அவனுக்கு 2 பங்களா, ஒரு காருனா அவனுக்கு 2 காரு. தப்பாக கேட்டுட்டோமே. ரொம்ப நேரம் யோசிச்சு இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக வேலை செய்யும். அவன் சொன்னான், அப்போ எனக்கு ஒரு கண்ணை போக்கிடுன்னு. நானா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு 2 கண்ணும் குருடாகட்டும். ஒரு கண் எனக்கு 1 லட்சம்லாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணுன்னா அவனுக்கு 2 தானே, எனக்கு ஒரு கண்ணை குருடாக்குன்னா. இலக்கிய வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு செய்தி. ரொம்ப ரொம்ப பலகீனம், குறுகிய மனப்பான்மை, யாரும் உயரக்கூடாதுங்கிற எண்ணம், அடுத்தவர்களின் வளர்ச்சி தாங்க முடியாத நிலைகளில் மார்க்கமுடையவர்களும் இன்றைக்கு பழியாக்கப்பட்டிருக்கிறார்கள், சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண மனிதர்களை சொல்லவில்லை, மார்க்கமுடையவர்களும் இதில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்பவுமே நம்ம மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற போதெல்லாம் நீ நல்லா இருக்கணுங்கிற முடிவை அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் செய்தா யாரும் மாற்ற முடியுமா? அவர் கேட்டாராம், என்னுடைய எஜமானுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும். நம்பர் 2 துவா. நம்பர் 2 3வது, அப்பா நான் பரம ஏழை, இன்னி ஃபகீருன், காசெல்லாம் ஒன்றும் இல்லை, சம்பாதிச்சு முதலாளிட்ட கொடுத்துட்டேன், நான் ஏழை. இப்போ எனக்கு அவர் உரிமை கொடுத்துட்டா அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை, உரிமை கொடுத்தா அவரை விட்டு வெளியில போயிருவேன், ஆனா எனக்கு சோறு வேணும், என்னை அல்லாஹ் பணக்காரனாக்கணும்னு கேட்டார். கொடுத்தது 4 திருகம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். அந்த பெரியாருடைய துவாவுடைய பவரை விளங்கிட்டார் பாருங்க. முதல்ல எனக்கு சுதந்திரம், 2வது என் எஜமானுக்கு ஹிதாயத்தும் ஈமானும், 3வது எனக்கு மிகப்பெரிய செல்வம் வறுமை போகணும், 4வது நான் ரொம்ப பாவம் செய்திருக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும். மறக்காம அதையும் கேட்டுட்டார். நம்ம பலதை கேட்போம், இதை மறந்துடுவோம். அரபால கூட சில பேர் இந்த மன்னிப்பு கேட்கறது கூட ஞாபகம் வர்றது இல்லை, சொர்க்கம் நரகத்து விஷயத்துல கூட எச்சரிக்கை வர்றது இல்லை. எல்லாம் அந்த பிரச்சனை தீர்த்துவை, இந்த பிரச்சனை தீர்த்துவை, அது நிறுத்துவை, இதுலயே தான் நிறைய துவா ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் எல்லாத்தையும் நசீபாக்குவானாக, 2 உலகத்தையும் நசீபாக்கி தருவானாக. சரின்னாங்க, 4 துவா கபூல்னாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஒரு செய்தி காதுக்கு வந்திருக்குது, இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். நேரா பணம் வாங்கல, நேரா இங்க வர்றார் முதலாளி. அவர் அந்த யூத எஜமான் உட்கார்ந்து இருக்கிறார். அங்க கெஸ்டுகள் விருந்தாளிகள் எல்லாம் நல்ல மதுவை குடிச்சிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, பழம் வருண்டு. இவர் வெறுங்கையோடு வந்தார். கேட்கிறார், எஜமான் கேட்டார், என்னப்பா பழம் வாங்க போன, லேட் ஆயிட்ட, பழத்தை காணலையே என்னார். அப்படி இல்ல வாப்பா போனேன், மன்சூர் பெருபலியமானவங்க மன்சூர் பயான் செய்தாங்க, எல்லாரும் நின்று கேட்டாங்களே, 2 வார்த்தை கேட்டேன், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, 4 திருகம் கொடுத்தா 4 துவான்னாங்க. நீங்க கொடுத்த 4 திருகம் இருந்துச்சு, உடனே எனக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு, கொடுத்துட்டேன். 4 துவா செய்துட்டாங்க, என்ன துவான்னு சொல்லுன்னாராம் எஜமான். முதல்ல எனக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டேன். எப்படி இருக்கும்? சுதந்திரம் கொடுக்கறது அவரா கொடுப்பாரு, எஜமான்ல கொடுக்கணும். அந்த மன்சூர் சொல்லிட்டாரு, உனக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டுன்றாரு அப்படின்னாரு. எஜமான் சொன்னாராம், அந்த ஹுர்ருன் லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுக்காக உன்னை நான் சுதந்திரம் விட்டு விட்டேன் என்றார். முதல் துவா எப்படி கபூலாகுது பாருங்க. அந்த எஜமான் சொன்னார், உன்னை நான் உரிமை விட்டேன். சொல்ல 2வது ஆத்திசானியா, 2வது துவா என்ன சொன்னார்? உங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து ஈமானம் கொடுத்து நீங்க ஈமானுடைய மனிதராக வாழணும்னு துவா செய்யணும். துவா செய்துட்டாங்க. அவர் சொன்னார், ஹாத்தி எதக், கையை நீட்டுன்னா. கையை நீட்டின, என் கையை பிடிச்சி சொன்னார், எனக்கு களிமாவை சொல்லிக் கொடு. நான் சொல்லிக் கொடுத்தேன். அவர் ஹிதாயத்து பெற்று முஸ்லிமானார். திறந்து பாருங்கள் மன்சூர் இப்னு உம்மாரின் வரலாறை. துஆவுடைய மனிதர்கள், அவர்கள் கேட்கத்தான் வேண்டும், அவன் காத்திருக்கிறான் கொடுப்பதற்கு. அந்த இடத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு கிடைத்த பாக்கியங்களில் சிறந்த பாக்கியம், நான் கேட்டால் என் ரப்பு செவியேற்க வேண்டும். அந்த தகுதியை நான் வளர்த்துக் கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு நமக்கு எந்த லிங்க் இல்லாம வாழ்ந்தால், அல்லாஹ்வுக்கு நமக்கு எந்த அன்பும் இல்லாமல் வாழ்ந்தால், அவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பும் இல்லாமல் நாம் வாழ்ந்தால், ஏதோ வர்றோம் போறோம் தொழுகிறோம், அதான் வாழ்க்கை. அவன் என்னை கொஞ்சம் ஏறிட்டு பார்க்கும் இடத்தில் நான் ஆக்க வேண்டாமா அன்பர்களே? என்ன மாத்திரதான் சங்கமிக்க உலமா சபையினுடைய இந்த பயான். நான் இன்றையோடு அவன் பார்க்கும் இடத்தில் போய் நிக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். அவன் என்ன பார்க்கணும், கேளுன்னு சொல்லணும். பயான்ல 5 மணி நேரம் இல்லை, 5 நிமிஷம் என் தலைவிதியை மாத்திரணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவர்களையும்
அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் போய் நிக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. மூணாவது கொண்டாடினாங்க. இவருக்கு வெக்கமா இருக்கு. சொன்னாராம், நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு கேட்டேன், அவ துவா செய்துட்டா அப்படின்னா. அவ சொன்ன வார்த்தை, எஜமான் சொன்ன வார்த்தை, அந்த ஷரீக்கும் ஃபீ மாலி, கவலைப்படாதப்பா, ஒன்ன காரணமாக்கி எனக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான், இன்னை முதல் என்னுடைய மொத்த தொழிலிலும் நம்ம 2 பேரும் பார்ட்னர் என்றார் அவர். நீ ரோட்டுக்கு போக வேண்டாம், சோத்துக்காக அலைய வேண்டாம், நீ என்னோடு சம கூட்டாளி, அந்த ஷரீக், நீ என்னுடைய பார்ட்னர். இந்த பொருளாதாரம், இந்த தொழில் அத்தனையும் நம்ம 2 பேருக்கும் கூட்டினார். மெய் செலுத்து போகிறார் அடிமை, கருப்பினத்து அடிமை. அவன் ஒருவரை உயர்த்த நினைக்கிற போது அவன் முகம் பார்ப்பதில்லை, நிறம் பார்ப்பதில்லை, குணம் பார்ப்பதில்லை, அவன் இதயத்தை தான் பார்க்கிறான். அந்த இதயம் நமக்கு இருந்தால் எங்கோ உயர்ந்து விடுகிறோம். 4வது என்னப்பான்னு கேட்டா, எனக்கு அல்லாஹ் மன்னிப்பு தரணும்னு நான் துவா செய்தேன். அவர் சொன்னாராம், அது என் கையில இல்லப்பான்னாராம். அது என் கையில இல்ல, உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு, அது என் கையில இல்ல. உங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கணும்னார், அதுவும் என் கையில இல்லைன்னார். ஒரு செய்தி அங்கேயே அசரீதி கேட்டது. இன்னொரு செய்தி, அன்று சபை முடிந்தது, அவர் தூங்கினார். எஜமான் ராத்திரி அந்த தூக்கத்தில் அறிவிப்பு வந்தது, அவரை பார்த்து வந்தது, கஃபரல்லாஹு லக், கஃபரல்லாஹு லக் ஒலி அபீதிக் ஒலி மன்சூர், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான், உன் அடிமையை மன்னித்து விட்டான், உங்களுக்காக துஆ செய்த மன்சூரையும் மன்னித்து விட்டான். அசரீதி கேட்டது. மன்னிப்பு வேணும் என்று கேட்டபோது 3 பேருக்கு மன்னிப்பு என்ற செய்தி வந்தது. அன்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், துஆவுடைய காலம் என்று சிலது இருக்கிறது. எப்போதும் துஆ செய்யணும், அதுல சந்தேகம் இல்லை. துஆ அரஃபாவுக்கு யௌமுல் துஆ, துஆவுடைய நாள் என்று அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதனால இந்த நாட்கள் அதிகமாக துஆ. இன்னொன்று, இந்த நாட்கள்ல அதிகமாக பெருமானார் சொன்னாங்க, ஃபஅக்ஸிரு ஃபீஹி தக்பீர வத் தஹ்லீல், இந்த நாட்களில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்க. குர்பானி ஆடு நடமாடும், ஒரு ஆடை பார்த்த உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுங்கள். நாங்க சஹாபாக்கள் ஆடை பார்த்தாலே தக்பீர் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஆடை பார்த்து தக்பீர் சொன்னா சில ஆடு மிரண்டு ஓடிரும். ஆனா கொஞ்சம் கவனமா சொல்லணும். அது புதுசு பாத்தீங்களா. சில பேர் தக்பீர் சும்மா சொல்றது இல்ல, அறுக்கும் போது நிக்கிற மாதிரி நின்று சொன்னா அதுக்கு ஏற்கனவே தெரியும் அறுக்கும் போது தான் இப்படி தக்பீர் சொல்லுவாங்கன்னு. அது ஒரு கவனத்திலும் எடுத்துக்கணும். ஆடுகளை பார்க்கிற போது தக்பீர் சொல்வது மாத்திரமல்ல, ஃபஅக்ஸிரு ஃபீஹி மினத் தஹ்லீல் வத் தக்பீர், இந்த 10 நாட்களில் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் வஸ்அலுல்லாஹ தௌபா, நிறைய தௌபா கேளுங்கள், அல்லாஹ் என்னை மன்னிக்கணும்னு கேளுங்கள், அவன் உங்களை மன்னித்து விடுவான் என்றார்கள். அல்லாஹ் மன்னிக்கிற காலங்களிலும் இந்த காலம் விசேஷமான இடம். நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு, முதல்ல பழைய பாவம் மன்னிக்கப்பட்டா புதுசா ஆயிடுறோம் இல்லையா. அது அரஃபாவுடைய நாளை வச்சு 2 வருஷத்துக்கு மன்னிப்பு கிடைக்குது. பொதுவா மன்னிப்பு கேட்கிற வாசல் பெரிய வாசல். வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு கூட, கஷ்டங்களுக்கு கூட, வறுமைகளுக்கு கூட நீ செய்த பாவமே காரணம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் அபுதா ல யுஹரமு ரிஸ்கா பிதம்பி யுஸீப், சில மனிதர்களுக்கு அவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டிய இரணமும் அருளும் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஏன் நாயகமே, சபபி தன்புங்கிறாங்க பெருமானார், அவர் செய்த பாவத்தின் காரணமாக தடுத்து நிறுத்தப்பட்டது. உனக்கு ரிஸ்க் அல்லாஹ் தீர்மானித்தான், அந்த ரிஸ்க் வருது, நீ பாவம் செய்கிறாய், அந்த ரிஸ்கை நிறுத்திட்டான். உனக்கு குழந்தையை தீர்மானித்தான், குழந்தை நசீபாக போது, நீ பாவம் செய்கிறாய், உன் மனைவிக்கு குழந்தை இல்லாமல் அல்லாஹ் தடுக்கிறான். உனக்கு வியாபாரத்தை திறக்க போகிறான், நீ பாவம் செய்கிறார், நீ செய்த பாவம் அந்த ரிஸ்கை தடுத்தது. வீடு கட்டணும் முயற்சி செய்தாய், வாய்ப்பு கிடைக்க போது இன்னும் நீ தவறு செய்கிறாய், திருந்தவில்லை, மது அருந்துகிறாய், பொய் சொல்கிறாய், புறம் பேசுகிறாய், ஏமாற்றுகிறாய், தொழுகையில் கவனம் இல்லை, அல்லாஹ் உன் ரிஸ்கை நிறுத்தி விடுவான் சொன்னார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நினைக்கிறோம் அவருக்கு கொடுத்த அல்லாஹ் நமக்கு கொடுக்கல. உனக்கு கொடுக்காம இருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு என்னான்னு நான் கேட்கிறேன். உனக்கு நிறுத்த வேண்டிய தேவை அவனுக்கு என்ன? நீனும் அவன் அடியான், அவனும் அவன் அடியான். அவன் அடியார்களுக்கு கொடுப்பதுதான் அவனுக்கு பிரியம். நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்றல்லவா சொல்கிறான். அப்படியானால் எனக்கு கிடைக்கவில்லை, நீ செய்த பாவம் தான் காரணம் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஒருவர் பெருமானாட்ட வந்து சொன்னார், என்னுடைய சொத்தெல்லாம் லாஸ் ஆயிட்டு, காசெல்லாம் இல்லாம போயிட்டு, மொத்தத்தையும் இழந்து விட்டேன் நாயகமே, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுகிறேன், எனக்கு வழி சொல்லுங்கள் என்கிறார். நபி பெருமான் சொன்னார்கள், நீ தஹஜ்ஜத் நேரத்தில் இப்படி ஓதிவிடு, அஸ்தக்ஃபிருல்லாஹ். பெருமானா சொல்லிக் கொடுக்க வார்த்தை எப்போ அது சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சொல்லுங்க,
சுபஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பெருமானார் கொடுக்குறாங்க, என் சொத்து லாஸ் ஆகிட்டு, தொழில் முடங்கி போச்சு, கையில் இருந்த காசு பணத்தெல்லாம் இழந்துட்டேன், நான் ஒரு கடனாளியா நிற்கிறேன், வறுமையில் போட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் இழந்துட்டேங்கிறார். பெருமானார் சொன்னாங்க, தஹஜ்ஜத்துக்கு பின்னாலே சுபுகு உதயமாவதற்கு முன்னால் நீ சொல் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, மிஅத்த மர்ரா 100 தடவை சொல். அல்லாஹ் நீ இழந்ததை அதைவிட சிறப்பாக மீட்டி கொடுப்பான். வறுமை போகும், இழந்த சொத்து மீண்டும் கிடைக்கும், கடன் தீர்ந்து போகும். அவர் சொன்னார் மாத்திரமல்ல, மீண்டும் வருகிறார். யா ரசூலல்லாஹ், தாங்கள் சொன்னதை போல் தினமும் 100 தடவை தஹஜ்ஜத்தை முடித்து காத்திருந்து ஓதினேன். இன்றைக்கு பல்லாயிரம் பேர்களுக்கு கொடுக்கும் இடத்தில் வாழ்கிறேன். தலைவிதியை திருப்பிடுவான் அல்லாஹ். எப்போ ஓதணும்? தஹஜ்ஜத்தை முடிச்சிட்டு சுபு பாங்குக்கு முன்பாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த 100 தடவை நான் ஓதாம எனக்கு சுபுகு வந்ததே இல்லை. இந்த ஹதீஸை நான் பார்த்து 30 வருஷம் ஆச்சு. 100 தடவை நான் ஓதாம என் சுபுகு விடிந்தது இல்லை. தினமும் வறுமை இருக்குது இல்லைங்கிறத தாண்டி, நான்லாம் ஒன்றும் ஏழை இல்லைங்கிறத தாண்டி, நான் செழிப்பா இருக்கிறேங்கிறத தாண்டி நீங்க இதை ஓதுனால் இனி ஒரு காலம் உங்களுக்கு உங்களை பாதிக்கும் காலமாக ஆகாது. ஓதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கற்றுக் கொடுக்கறாங்க. அங்கே கற்றுக் கொடுத்த துஆக்களில் விசேஷம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் நீ என்ன மன்னிக்கணும், ஃபஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் மன்னிக்க காத்திருக்கிறான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, மழையை கொட்டோ கொட்டோ என்று கொட்டுவான். ஒயும்துதுக்கும் பிஅம்வாலி வபனீன், உங்களுக்கு பொருளாதாரத்தை விசாலமாக்கி தருவான், உங்களுக்கு ஆண் மக்களை தருவான். குர்ஆன் சொல்கிறது, பாவத்துக்கு மன்னிப்பு கேளு, வானத்தில் மழை பெய்யும், உங்க வீடு செழிப்பாகும், ஊரு செழிப்பாகும். பொருளாதாரத்தை அல்லாஹ் யும்திதுக்கும்ங்கிறான், மிகப்பெரிய அளவுக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான். உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க பிறக்க செய்வான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீ செய்வானா. மன்னிப்பு கிடைச்சிடணும். மன்னிப்பு கிடைக்கன்னா லேஸ் இல்லை. மாமன்னர் அபுல் ஃபவாரிஸ் கிருமானியினுடைய மன்னர், அன்றைய நாட்டினுடைய கிருமானியினுடைய மன்னர். அவருக்கு இந்த வேட்டையாடுறதால ரொம்ப பிடிக்கும். வேட்டையாட வந்தார், விரட்டிட்டே வந்தார். ஒரு மானை பிடிச்சிட்டார், அது ஓடுற ஓட்டத்துக்கு அவர் ஓடினார். வேட்டையாடுற போது கையில் அவங்கள்ட்ட எப்பவும் அம்பு இருந்துட்டே இருக்கும். ஆனா அவங்க வேட்டையிலிருந்து ஒன்றும் தப்ப முடியாது. அந்த வேகத்தில் அவர் ஊரை தாண்டி காட்டுக்கு போயிட்டு மானு, அவர் ஊரை தாண்டி வந்ததெல்லாம் தெரியாது, அவரும் பின்னாலே போயிட்டார். விரட்டிக்கிட்டே போறார் அது வேகத்துக்கு, அந்த வேட்டை பொருளை பிடிக்கிறதுக்கு. கடைசியா நடுக்காட்டில் போய் நிற்கிறார். பார்த்தா சுத்திலும் சிங்கமா நிற்குது. மாட்டிக்கிட்டார். மன்னர் அபுல் ஃபவாரிஸ் மாட்டிக்கொண்டார். எல்லா சிங்கமும் அவரை கண்ட உடனே உரும்பிட்டு ஓடி வந்துச்சு. அவர் அம்ப வச்சு என்ன பண்ண முடியும்? ரொம்ப வசமா மாட்டிக்கிட்டார். அவருடைய அந்த நடுக்கமும் திடுக்கத்தையும் பார்க்கணுமே. அங்கே ஒரு வாலிபர் சிங்க கூட்டத்திற்கு இடையே மத்தியில் ஒரு மிகப்பெரிய ராஜ சிங்கத்தினுடைய மேனியில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு இளைஞர் சபீஉல் வஜி, ரொம்ப பிரகாசமான முகம், ஒரு வாலிபர் உட்கார்ந்து இருக்கிறார். எதுக்கு மேல? சிங்கத்துக்கு மேல. அந்த சிங்கம் பூரா உரும்பி வந்த போது கையை காட்டுறார், அப்படியே அமைதியாயிட்டு. அரசர் ஆடி போனார். நான் நாட்டுக்கு தாங்க ராஜாவா இருக்கிறேன், நீங்க காட்டுக்கு ராஜாவுக்கே ராஜாவா இருக்கீங்கன்னாராம். காட்டு ராஜா சிங்கம், சிங்கத்துக்கே இவர் ராஜா. இவர் சொன்னா சிங்கம் கட்டுப்படுது. உரும்புன சிங்கம் அவர் கையை காட்டின போது அமைதியாச்சு. வானம் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் உங்க கட்டுப்பாட்டில் தந்திருக்கேங்கிறான் அல்லாஹ். உண்மைதான் அது. சிங்கம் என் காலடியில் கிடக்கும், அது உண்மைதான். அதுக்கு தகுதியான வாழ்க்கை நாம் பெறலங்கிறதுனால அது காலடியில் நம்ம கிடக்க வேண்டியிருக்கு. நம்ம வீட்டு பூனை கூட நம்ம மதிக்கிறது இல்லை. நமக்கு வச்சுட்டு போற பாலை குடிச்சிட்டு போயிருது. அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி நான் நூற்றுக்கணக்கான கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். ராத்திரி பயான் செய்துட்டு வந்தாங்க, கொஞ்சம் டயர்டா மாபு சுபானி வர்றாங்க. அவங்களுக்கு இந்த பால் குவளையில் இருக்கும். வந்து கொஞ்சம் களைப்புல அந்த பாலை குடிக்காம படுத்துட்டாங்க. பால் மூடி இருக்கு, தூங்கிட்டாங்க. தஹஜ்ஜத்துல எழுந்திருச்சு பாலை குடிக்கலான்ட்டு வந்தா பால் பானையில் பூனை உட்கார்ந்து இருக்கு. பால் பானையில்
பூனை உட்கார்ந்துருக்கு. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பாலுக்கும் பூனைக்கும் ரொம்ப பெரிய பந்தம் இருக்குது, உறவு இருக்குது. பாலை கண்டா பூனை விடுமா? பால் பானையில் பூனை இருக்கு. வந்தவங்க முரீதுகள்லாம் அசந்து போயிட்டாங்க. ஆகா, சுபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பாலை குடிச்சிட்ட பூனைன்னு நினைக்கிறாங்க. அப்துல் காதர் ஜீலானி வந்தவொடனே பூனை கீழே இறங்குச்சான். அவங்க எடுத்து பார்த்தா உள்ள பால் அப்படியே இருக்கு, குடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த பூனை பால் குடிக்க வரல, பாலை பாதுகாக்க வந்துச்சுன்னாங்க. இந்த பூனை பால் குடிக்க வரல, பாலை பாதுகாக்க வந்துச்சு. பரிசு வந்துட்டு இருக்கு தெரியுதா? நம்ம டைம் முடியுதுன்னு அர்த்தம். நமக்கே தெரியாது, ஓடிக்கிட்டே இருப்போம். பெருமானார் சொன்னாங்க, பல பேர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாது அவர்களுடைய நேரத்தை முடிக்க வானவர் காத்திருக்கிறார். யார்? மலக்குல் மௌத் காத்திருக்கிறார். அவர் ஓட்டத்தில் இருப்பார். மலக்கு முடிவு செய்வார், நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா. எதுக்கு? இன்னும் 3 நிமிஷம் தான் உனக்கு டைம் இருக்குது, மொத்த வாழ்க்கையை முடிப்பதற்கான டைம். எனக்கு ஹதரத் அந்த நேரம் முடிய நெருக்கமாக இருக்கும். நான் எதை சொல்வது, எதை விடுவது? இங்கே ஞாபகப்படுத்துவேன், சொன்னதெல்லாம் உங்கள் வாழ்க்கையானால் உங்களை வைத்து இந்த உலகத்தை அல்லாஹ் இன்னும் பலகாலம் வாழ வைப்பான். அவன் விரும்புகிற ஒரு மனிதன் வாழ்ற வரைக்கும் இந்த உலகத்தை அவன் அழிக்கிறது இல்லை. நீங்க எல்லாரும் அந்த மனிதர்களாக ஆகணும். எங்க ஜமாத்துல் உலமாவுடைய நோக்கம் நிறைவேறிடும். இந்த மஜ்லிஸுடைய நோக்கம் அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அவர் இருக்கிறார் சிங்கத்துக்கு மேல. அபுல் ஃபவாரிஸ் ஆடி போனார். அபுல் ஃபவாரிஸ் சொன்னா ரொம்ப தாகமா இருக்கும், முதல்ல தண்ணி வேணும்னாங்க. அவங்க தட்டினாங்க, பூமியை தட்டினாங்க, தண்ணி வருது, எடுத்து கையில கொடுத்தாங்க. அவர் பார்த்தார் அபுல் ஃபவாரிஸ், புரிஞ்சுக்கிட்டார், நம்ம எங்கோ இருக்கிறோம், இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. நம்ம செய்யற ஆட்சியெல்லாம் என்ன ஆட்சி? இதான் ஆட்சி. நிறைய நீண்ட வரலாறு இது, சொல்ல முடியாது. கடைசியாக அவர் சொன்னார், அந்த இளைஞர், அபுல் ஃபவாரிஸ், அல்லாஹ் உலகத்தை படைச்சான், படைச்சிட்டு உலகத்துக்கு ஒரே ஒரு செய்தி சொன்னான், அதை மட்டும் நான் சொல்றேன், நீ எப்படி வாழணும் முடிவு பண்ணிக்கான்னார். அல்லாஹ் உலகத்தை படைச்சான், படைச்சிட்டு ஒரு செய்தி சொன்னான், அதை நான் உனக்கு சொல்றேன், நீ முடிவு செய்கின்றார். என்ன சொன்னான் தெரியுமா? துன்யாவை படைத்தான், படைத்து விட்டு சொன்னான், இஹ்திமி மன் ஹதமனி வஸ்தஹ்திமி மன் ஹதமக். உனக்கு சேவை செய்யறவன நீ நல்ல வேலை வாங்கி ஆளை போட்டு மாட்டிடு, எனக்கு சேவை செய்யறவனுக்கு நீ காலடியில் கிடந்து சேவை செய்யணும். யாரை பார்த்து சொன்னானா? உலகத்தை பார்த்து. எனக்கு அல்லாஹ் சொன்னா, எனக்கு யாரெல்லாம் சேவை செய்வாங்களோ, எனக்காக வாழ்வாங்களோ, எனக்காக தன்னை அர்ப்பணிப்பாங்களோ, அவங்க காலடியில் நீ கிடந்து விடு. உலகத்தை கூப்பிட்டு சொல்லிட்டான், அவங்க காலடியில் நீ கிடக்கணும். அவங்க ஓட ஆட வேண்டியது இல்லை, அவனுக்கு தேவை வரும்போதெல்லாம் நீ உன்னை கொட்டிடுங்கிறான் அல்லாஹ். வஸ்தஹ்திமி மன் ஹதமக், உனக்கு வேலை செய்து உனக்காக வாழ்ந்து காலமெல்லாம் துன்யா துன்யா என்று அலைகிறானே, அவனுக்கு வேலை வாங்கு, சிரமப்படுத்து, அவனை நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடு. இத உலகத்தை படைச்சிட்டு அல்லாஹ் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு நீங்க அதற்கு பின்னால் அலைகிறீர்கள், அது உங்களை சிரமப்படுத்துகிறது என்று சொன்னார். மன்னிப்பு கேட்கிறார், திருந்துகிறார், தௌபா செய்கிறார். நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அங்கே அந்த இளைஞர் அல்லாஹ்வின் நேசர், அல்லாஹ்வின் அன்பு நெருக்கம் கிடைத்த போது காட்டில் ஆள்கிறார், இங்கே ஊரு திரும்புகிறார். மாமன்னர் அபுல் ஃபவாரிஸ் அன்று முதல் அவர் கிருமானியின் அரசர் அல்ல. இன்னைக்கு கிருமானியினுடைய ஆட்சியாளர்களின் பட்டியலை நீங்கள் திறந்து பார்த்தால் அவர் பேர் இல்லை, அபுல் ஃபவாரிஸ் என்று நீங்கள் இன்றைக்கு பதிவு செய்து பார்த்தால் அவர் பெயர் அவுலியாக்களின் பட்டியலில் இடம்பெறுகிறது. அபுல் ஃபவாரிஸ் அவுலியாவா ஆயிட்டார், இறைநேசராயிட்டார். எப்படி? ஊருக்கு வந்தார், சஜிதாவில் விழுந்தார், அழுதார், அல்லாஹ் வருஷத்துல நீண்ட கால ஆட்சி அதிகாரம் என்று பெருமை கர்வம் என்று அழிந்து போனேன், இப்படி ஒரு வாழ்க்கையை இழந்து விட்டேன், ரப்பே என்ன நீ மன்னிக்கணும், உன் நேசனில் ஒருவனாக்கணும். அல்லாஹ் அப்படியே தூக்கிட்டான், தேர்ந்தெடுத்து விட்டான். அவர் அவுலியாவாக மாறினார். உங்களை நான் சொல்வேன், தௌபா செய்யுங்கள், நிறைய பாவ மன்னிப்பு கேளுங்கள். இந்த நாட்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நாள். 8ஆம் நாள் நோன்பு வையுங்கள், 9ஆம் நாள் நோன்பு வையுங்கள், 10ஆம் நாள் பெருநாள். எல்லோரும் குர்பானி கொடுக்கணும், வசதி உள்ளவர்கள் எல்லாம் கொடுங்கள். குர்பானி கொடுக்கிற போது ஒன்றை மட்டும் இங்கே பதிவு செய்வேன், அந்த ஆடு வாங்குற போது நீங்க போய் வாங்க போனால் நீங்க போயிட்டு வர்ற வரைக்கும் உங்கள் மீது நன்மை எழுதப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம். ஒரு ஆட்டுக்கு விலை பேசுறீங்க, அவன் 10,000ங்கிறான், நீங்க 7,000ங்கிறீங்க, அவன் 15,000ங்கிறான், நீங்க 12,000ங்கிறீங்க, நீங்கள் விலை பேசினால் தஸ்பீஹ் செய்த நன்மை எழுதப்படும் என்றார்கள். ஒரு குர்பானியினுடைய ஆட்டை நான் வாங்க போனால் நன்மை, வாங்கிட்டு வந்தால் நன்மை. அந்த வீட்டில் வைத்து உங்கள் ஆட்டுக்கு நீங்கள் தீனி போட்டால் அந்த தீனி வாங்க போவதையும் அல்லாஹ் நன்மையின் நாட்களாக எழுதுவான் என்றார்கள். அந்த ஆட்டை குளிப்பாட்டினீர்கள், நன்மை எழுதப்படும். இன்னும் சொன்னார்கள் பெருமானார், பிகுல்லி ஷஅரத்தின் ஹசனா, அந்த ஆட்டில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் உங்கள் நன்மையாக மாறும் என்றார்கள். அந்த ஆட்டை வாங்கி என் பொஞ்சாரி குளிப்பாட்டுது, கொஞ்ச காலம் தீனி வைக்குது, அந்த தீனி வைத்ததற்காக என் மனைவி அல்லாஹ் உயர்த்துகிறான். இப்ப ஆட்டை யாராச்சும் கவனிக்காம இருப்பாங்களா?
ஆட்டை வாங்கிறது நன்மை, கூலி அதுக்கு தீனி போட்டா நன்மை, எத்தனை நன்மைகளை எம்பெருமான். கடைசியாக சொல்வேன், குர்பானி கொடுக்கிற போது உங்க குடும்பத்தில் அறுப்பவர்கள் மாத்திரமல்ல, பாத்திமா நாயகிக்காக ஆடறுக்கப்பட்டது. பெருமானார் பாத்திமா வீட்டில் இருக்கிறாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, கூமியா பாத்திமா, பாத்திமா நீ இங்கிருந்து எழுந்திரித்து ஆடறுக்கப்படும் இடத்தில் போய் நின்று விடு. அந்த ஆட்டின் முதல் சொட்டு ரத்தம் கீழே விழும்போது உன் வாழ்க்கையின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். நம்ம குர்பானி கொடுக்கிற போது நம்ம பக்கத்தில் நிக்கணும். நம்ம ஊட்ட கழுகிறதும் அதை செய்யறது இதை செய்யறதும் இல்ல, நம்ம பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க நிப்பாட்டணும், குர்பானியை கொடுக்கணும். கொடுக்கிற போது அதன் முதல் சொட்டு கீழே விழுவதில்லை, அவன் அரிசில் விழுகிறது என்றார்கள். அது சொட்டு விழும் போது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். இன்னும் ஒரு செய்தி, அறுத்து முடிச்சிட்டு கத்தியை கீழே போடுங்க, ஒதுவோடு இருங்க, போய் ஒரு 2 ரக்காத் தொழுங்கள், அப்போது நீங்கள் கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்கள். ஆட்டை அறுத்த உடனே துவா கேளுங்கள், ஒரு 2 ரக்காத் தொழுது விடுங்கள், உங்கள் மன்னிப்பு நஃபில் தொழுக, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். ஆக மன்னிக்கப்படுகிற வழிகளை ஒரு ஆட்டை குர்பானிக்காக வாங்குவதிலிருந்து அறுக்கிற வரையிலும், அறுத்த பின்னாலும் சொட்டு வழிகிற ரத்தத்திலும் உன் பாவம் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் எம்பெருமான். ஆடு இருக்கிறது சுன்னத்தான், யாராவது விடுவோமா? ஆடுதான் முடியல, மாட்டில் கூட்டாயிடுங்க. இப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த குர்பானி உலுகியா, அதிலும் நம்முடைய கவனம் இருக்கட்டும். அதை தொடர்ந்து 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக், இந்த குர்பானி கொடுத்த நாட்கள் இருக்கு பாருங்க, தக்பீருடைய நாட்கள். அந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். அந்த நாட்களிலும் நன்மைகளும் இபாதத்துக்களும் வணக்கங்களும், அவனிடத்தில் கெஞ்சுவதும் கண்ணீர் வெடிப்பதும் உங்கள் வாழ்க்கையாகட்டும். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள், மன்னிக்கப்படுவீர்கள், துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும், அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவான். இன்னொரு பக்கம் நீங்கள் இருப்பதால் இந்த நாட்டை அல்லாஹ் பாதுகாப்பான். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த காலங்கள் நம்மை நோக்கி வருகிறது. அதை பாக்கியமாக்கும் நசீபை அவனே தந்தருள் புரிவானாக. இந்த சபையை அதற்கு காரணமாக்குவானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் இஷ்கில் கலந்து ஓட வைப்பானாக. நான் பெற்ற பிள்ளைகளை அல்லாஹ் இல்மிலும் இபாதத்திலும் உயர்த்துவானாக, ஒழுக்கத்தில் சிறக்க வைப்பானாக, வேலை வாய்ப்புகளை வழங்குவானாக, அவன் நினைவில் தரிபடுத்தி விடுவானாக, அவன் ஹபீபின் சுன்னத்தை உயிரை விட நேசிக்க வைப்பானாக. நான் பெற்ற பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உரிய காலத்தில் அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை கொடுத்து திருமணங்களை நசீபாக்குவானாக, குழந்தை பாக்கியங்களை தருவானாக. கணவன் மனைவிக்கு இடையே எங்கெல்லாம் சலசலப்பு இருக்கிறதோ, சண்டைகளும் மோதல்களும் இருக்கிறதோ, உயர்ந்த நாட்களை சந்திக்க இருக்கும் இந்த பரக்கத்தில் கேட்கிறோம், அந்த குடும்பங்களை அல்லாஹ் ஒற்றுமையாக்குவானாக. எங்கள் பெண்களுக்கு சொல்கிறேன், இன்றே உங்கள் கணவனுக்கு முன்னால் மன்னிப்பு கேட்டு சரணடைந்து விடுங்கள். ஆண்களுக்கு சொல்கிறேன், போதும் கௌரவமும் ஈகோவும் விட்டுவிடுங்கள், உங்கள் மனைவியோடு அன்பு காட்டுங்கள். கணவன் மனைவி அன்பு காட்டும் போதெல்லாம் அல்லாவே சந்தோஷப்படுகிறான். இந்த உறவை அல்லாஹ் மகிழ்ச்சியாக்குவானாக, மங்களமாக்குவானாக, மன்னரையிலும் சுவனத்திலும் தொடரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. எங்களுக்கு நீ வாழ்க்கையை கொடுக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உடல் சுகத்தையும் வழங்குவாயாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக, அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பாயாக. கனவிலும் உன்னை மறக்காமல் வாழச் செய்வாயாக. எங்கள் மூச்சின் பின்னணியில் உன் திக்ரை நசீபாக்குவாயாக. எங்கள் இரவும் நீ ஆகிவிடுவாயாக, எங்கள் பகலும் நீ ஆகிவிடுவாயாக. உன் நினைவுதான் எங்கள் இரவாக பகலாக மலர்வதற்கு அருள்வாளிப்பாயாக. உன்னை மறக்கும் ஒரு நிமிடம் இருக்கும் என்றால் அதற்கு முன்பு இருக்கும் உன் நினைவில் எங்கள் ரூகை உன்னோடு சங்கமமாக்குவாயாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.